சரி கிடைக்கல. சரி. அப்ப நான் இன்றைக்கும் அந்த வேக கொஞ்சம் பெயிண்டிங்ல வைப்பேன். நீங்க பாத்திலே பார்க்காம உங்களுக்கு கஷ்டப்படுத்தப்படாது. பார்த்து. பார்க்கணும். சரி வச்சு நாங்க எங்களோட பாடத்துல ஒரு ரிவைஷன் பண்ணிட்டு போறேன். அடுத்த ஸ்டெப்பை நான் இன்றைக்கு விளங்கப்படுத்துறேன். கொஞ்சம் இன்னொரு டைம் முன்னாடி நேரம் டைம் நீங்க அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸி ஆகிக்கும். நாங்கள் ஆல்ரெடி இந்த அடையாளங்களை பற்றி பார்த்திக்கிறோம். இந்த அடையாளங்களை எப்படி நாங்கள் எங்களோட மைண்டில் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம், அதுக்கான டிக்ஸ் என்ன, என்ன டெக்னிக்கை நாங்கள் யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்திக்கிறோம். இது ரெண்டாவது நாங்கள் பார்த்த விஷயம், இந்த அடையாளங்களை ஞாபகம் வச்சுக்கொள்கிற மெத்தட். அது தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம். இந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு வந்தோம். இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்குது. இன்னும் நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் பார்க்காததால நான் இதை உங்களுக்கு டைம் தரேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் என்ன கொஞ்சம் இதை மூவ் பண்ணி உங்களுக்கு இதை பார்க்கலாம். அடுத்த இதுக்கு வருவோம். அஹ், ஒரு சேலஞ்சான பார்ட் எது என்கிறத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். உண்மையில நாங்கள் பார்க்க போகிற இந்த வசனங்களுக்கு கூடான பகுதி தான் நாங்கள் பார்க்குற ஒரு சேலஞ்சான பார்ட் என்கிறத நாங்கள் பேசினோம். அதே போல அதில் முக்கியமான ஒரு பகுதி தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். வசனத்திட இறுதியில் அல்லது நாங்கள் மூச்சு திணறல் காரணமாக நிப்பாற்ற இடம், மூச்சு திணறல் காரணமாக நிப்பாற்ற இடத்துல எப்படி ஓதுற என்றதுதான் நாங்க பார்க்கணும் என்கிறத கடைசியா பார்த்தீங்க. இது வரைக்கும் நாங்க வந்திக்கிறோம். Right? உம், சரி. இதுல முதல் பகுதியை நாங்க பார்த்துக்கிறோம். முதல் பகுதி நாங்க பார்த்துட்டோம். ஆஹ், என்ன பகுதி ஞாபகம் இதா? முதல்ல பகுதி சும்மா சொல்லிட மாட்டாக்குண்டு. முதல் பகுதின்னு சொன்னா அந்த ஸ்டாப் பண்ணி ஒரு இடங்கள். ஸ்டப் பண்ணி ஒரு இடத்துல முதலாவது என்ன பார்த்தோம்? ஃப- பாப்பமே. ஃபதஹமத்து. சொல்லுங்க பாப்போம். பத்தாம் அது ஃபதஹமத்து. ஃபதஹத்தைன். அலிஃப் பார்த்தேன். அவ்வளவு. அலிஃப்ல வந்து அந்த இல்ல, அது மூணு ஒன்று பிரதர். உயர்த்தி ரெண்டு தேர்ட் ஒன்றுல இப்ப நீ ஓ சொல்லிட்டு ஒன்றுக்குள்ள வாருது. ஃபதஹ்மத் வரலாம், அல்லது ஃபத்ஹத்தைன் வரலாம், அல்லது அலிஃப் வரலாம். இது மூணு ஒன்று அலிஃபர்ல. ஏதாச்சும் ஒன்று வரலாம். ஓ எது அது வந்தாலும் இதுல வந்த நீ அந்த ரெண்டு ரெண்டு உச்சரிப்பளவு இது நினைச்சேன் இல்லைல்ல. இரண்டு இரண்டு அளவு, இரண்டு அளவு, இரண்டு உச்சரிப்பல இரண்டு அளவு. இரண்டு அந்த அளவு. இரண்டு என்ன? என்ன ரெண்டு இரண்டு நிலை? அளவு. இரண்டு அளவுன்னு சொன்னா அதாவது கொஞ்சம் என்ன சொல்றேன் இது பண்ணி ஓதணும். ம்? எக்ஸ்டெண்ட் பண்ணி அது அந்த ப்ரொனவுன்சியேஷனை கொஞ்சம் இது எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓதணும் அதானே. எஸ். இரண்டுங்கிறது எங்கட கை விரலுண்ட மூடி திறக்கிற அளவு. ம். Right. ஓகே. இதான் நாங்க இதுல முதலாவது பார்த்த மெத்தட். நாங்க அடுத்த ரெண்டையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அது அது உங்களுக்கு அந்த லோடுக்கு நீங்க பார்க்க ரிவைஸ் பண்றது உங்களுக்கு அதுக்கு மேல உங்களுக்கு தரையில லெவல் தான் நிற்கும். சரி. அடுத்த வருவோம். இப்போ இது கிளியரே. அஃபா ஜால ஏன் நீட்டணும், மாலஹா ஏன் நீட்டணும், ரொஜா ஆண்டு ஏன் நீட்டணும் எல்லாம் போன கிளாஸ்ல பேசிட்டோம். ஓ சரி. இப்போ நாங்கள் இன்றைக்கு அடுத்த ஸ்டெப் வரோம். இது ரெண்டாவது மெத்தட். இல்ல, இரண்டாவது மெத்தட். இரண்டாவது மெத்தட் என்ன சொல்லுதென்றால், முதலாவது வசனத்துல இறுதியில இந்த மாதிரி தா வரணும். இந்த மாதிரி தாக்கு என்ன பெயர் என்று சொல்லேலுமா? பேர் தெரியாது எனக்கு. கேள்விப்பட்டியா? எங்கசி பாத்தீங்களா? இந்த மறந்துருக்கேன் எனக்கு சில நேரம் நீங்க சரி. சின்ன சின்ன ஞாபகத்துக்கு வரலாம். நிறைய வகையான தாக்கள் இருக்குதுன்னா, இப்படியான ஒரு தாவை நாங்கள் எழுதி பார்த்திப்போம். இப்படி ஆ சட்டி, இதுக்கு சொல்லுவோம் சட்டி தாண்டு சொல்லி. சமைக்கிற சட்டி yeah, ஸ்டைல் இருக்கிறதால அந்த மாதிரி ஒரு பேரை எங்கட yeah. ஆரம்ப முன்னோர்கள் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தாக்கு ம். இந்த பேர் அப்படியோ வந்து அது பிரச்சனை இல்லை. நாங்களும் அப்படி வச்சுக்குவோம், பிரச்சனை இல்லை. இதை சொல்லுவாங்க பெரிய தாண்டு சொல்லி. என்ன? பெரிய தா. ஆ கண்டிப்பா உச்சரிக்கிறதால பெரிய தாண்டு. இந்த மாதிரி தாக்கு பொதுவாக தமிழ் பேசும் உலகத்துல வாழ்ந்துகிற பெயர் என்னன்னு சொன்னா குண்டு தான்னு சொல்லுவோம். என்னது? குண்டு தா. அது ஏன் அந்த பேர் வந்து குண்டுத்தா. சொன்னா கொஞ்சம் தேடி பார்த்தோம் என்றால்,
குண்டுட ஸ்டைல்ல இது ஈக்கிறதால அந்த பேரை வச்சுக்கிறான். சரியா? இந்த பெயரை விட இந்த 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 பெயரை விட இந்த அடையாளம் வர இந்த டிசைன்ல வர தா முக்கியம். அப்ப இந்த தாவை ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு ஏதோ ஒரு பெயரை நாங்க அடையாளப்படுத்தணும். அப்பதான் எங்களுக்கு அது ஈஸி ஆகிக்கும். எனவே நாங்களும் அதே வடிவ பின்பற்றி போவோம், பிரச்சனை இல்லை. பேரல்ல முக்கியம், இந்த தா தான் முக்கியம். இந்த குண்டு தான்னு சொல்ற அந்த தாவை நான் ஞாபகம் வச்சுக்கோம். இந்த மாதிரி தா மட்டும் இப்ப நான் பாக்குற ரூல்ஸ்ல இந்த தா மட்டும்தான். Right? இந்த தா வந்துச்சு தண்டால் சரி. வசனத்துல கடைசியில வந்துச்சு தண்டால் என்ன செய்யணும் என்றால் பாருங்க, அந்த தாவை அப்படியே என்ன செய்யணும், பெரிய ஹாவா மாத்தணும். என்ன செய்யணும், பெரிய ஹாவா ஹாவத்தான் ஹாவா வரணும். மாத்தணும். தாவை ஹாவா பண்ணணும் சேர்க்கணும். இல்ல இல்ல அப்படி கொண்டு வந்து சேர்க்கணும் அல்ல. அது பில தாக்கு பக்கத்துல ஹாவா சேர்க்கிறல்ல, அது பில. இல்ல. இதை எடுத்து போட்டு ஓகே. இதை அப்படியே இல்லாமல் ஆகிட்டு தான் இதை போடணும். அழிச்சு போட்டு delete பண்ணிட்டு அந்த இடத்துல சரி. ரீப்ளேஸ் பண்ணணும் பெரிய ஹாவை. ரீப்ளேஸ் ஹாவ. பண்ணி அதுக்கு சும்மா வைக்கப்படாது, அதுக்கு சுக்கூனை வச்சு ஓதணும். இது ம். குர்ஆன்ல எந்த இடத்துல வந்தாலும் இதை நாங்க டைம் ஃபாலோ பண்ணணும். ஓகே. சரியா? தாவை தாக்கு பதிலா ஹாவை ரிப்ளேஸ் பண்ணி சுக்குன் வச்சு ஓதணும் சுக்குனை வரைங்க. வச்சு ஓதணும். இப்ப நாங்க நார்மலா நாங்க அன்றாடம் ஓதுற சில வசனங்களை பார்ப்போம். இப்ப இதுல பாருங்க எப்படி வசனம் மூகதத்து எப்படி இருக்குது. மூக்கதத்துன். எஸ், இப்ப நாங்க என்ன செய்யணும், நாருல்லாஹி இவரை மூக்கதத்துன். இவரை நாங்க தூக்கணும். நாங்க உண்மையில மூக்கதா மூக்கதா மூக்கதான்னு ஓதி பழகிறோம். மூக்கதா தான் ஓதுறோம், தால தான் ஓதிக்கிறோம், ஹா ஓதி இல்லை யாரும். ஆ, இவர் என்ன செய்யணும், இவரை நாங்க தூக்கணும். இவர் எடுத்தியாச்சு, இந்த இடத்துல பெரிய தூக்கணும். ஹாவா போடணும், அவருக்கு சுக்கூனை வைக்கணும். எப்ப நிப்பாட்டும் இப்ப, நாருல்லாஹி மூக்கத. மூகத அந்த காற்று மூச்சு காற்று என்கிறது. கூடாக என்னது சவுண்ட் வரைக்கும் நாங்க வரணும். என்கிறது. ம். இஹ். அப்ப ரெண்டாவது ரெண்டாவது சொல்லுங்க அப்ப எப்படி வரணும்னு சொல்லி. இன்னா அலைஹிம் மூசத. வெரி குட், வருதுனா மூணாவது மூசத ஃபி அமதின் முமத்தத. முமத்தத. அவர்களுக்கு அவனுக்கு ஃபதஹத்தைன் வந்தாலும் அதுல நீங்க ஃபதஹத்தின் என்ன எஃபெக்ட் விழும் அடையாளம் அதுக்கு. வந்தாலும் இங்க நீங்க அடையாளத்தை பார்க்கப்படாது, அடையாளம் மறந்துடணும். இந்த குண்டு தாவை கண்ட மத்த எல்லாம் மறந்து ஓகே. போயிடணும். பக்கத்துல அலிஃப் வருது, குண்டத்தாவுக்கு இருந்தா நமக்கு ஃபதஹத்தைன் வருது, அது போல ஃபதஹ் மத்து ஹாவ வருது, போடணும். அதெல்லாம் மறந்து போயிடணும், மறைஞ்சு போயிடணும். ம். மறந்து போயிடணும், மறைஞ்சு அப்ப போயிடணும். என்ன? அப்ப ஃபி அமதின் முமத்தத. அப்படி. அந்த தாதான் ஃபுல் ஃபோக்கஸ் ஆகிக்கணும். வேற தாதான் ம். மாத்தையா இவர்தான் பெரிய ஆள். இந்த ஓகே. தாக்கு தான் ஒரு பெரிய பவர் பாருங்கோ. இது எப்படி சொல்லலாம், அதாவது குர்ஆன்ல எங்களுக்கு என்ன செய்யலாது, எந்த ஒரு எழுத்தையும் மாற்ற முடியாது, அப்படித்தானே? மாற்றியது. ஆ. மாற்றவே முடியாது, மாத்திர பெரிய பாவம். அலிஃபுக்கு ம். ஐன போடுறதோ பாக்கு நூன போடுறதோ கை வைக்க முடியாத ஒரு மகா பாவம். ஆனா அங்க பாருங்க, ஒரு எழுத்தையே தலைகீழாக மாற்றி ஓதுறதுக்கான அனுமதியை குர்ஆனை ஓது எங்களுக்கு தரப்பட்டி அல்லாஹ் சந்திக்கிறான். ம். இது ஒரு பெரிய அமானிதம், பெரிய ஒரு பொறுப்பு. வேற எந்த எழுத்தும் மாத்த இயலாது. அது அது மத்த சரி. உதாரணத்துக்கு முதலாவது வகையில பார்த்த என்ன செய்வோம், ஜீம ஜீம நீட்டுறோம் அவ்வளவுதான். ஜி ஜான்னு நீட்டி ஓதுறோம், அந்த எழுத்த மாத்திரமா இல்ல. ஆ. இல்ல. நாங்க அப்படி அல்ல, ஒரு எழுத்தையே நாங்க மாத்திரம். எனவே குர்ஆன்ல மாத்திரம். இந்த தா வருகின்ற இடங்கள், அந்த உச்சரிப்ப, அந்த எழுத்தை நாங்க என்ன அமைப்புல மாத்தணுங்கிறத நாங்க இந்த இடத்துல விளங்குறதோட, குர்ஆன்ல நாங்க நிறைய தேடு நேரம் தான் அந்த இடத்துல போயிட்டு முட்டி மோத மாட்டோம். அல்லது குர்ஆன்ல வசனம் ஓதிட்டு வந்து அந்த இடத்துல யோசிப்போம். ஆ. இந்த தா வந்து இது நீட்டுறதா, நீட்டாம போகிறதா, என்ன செய்யறேன்னு சொல்லி யோசிப்போம். Okay? ம். மூணாவது மூணையும் அது சரி. பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரே ஸ்டைல், அதாவது ஒரே ஒரு பார்வையில் உங்களுக்கு குர்ஆன்ல மூணையும் தேடிடும், அது உங்களுக்கு ஈஸி ஆகி. சரி, மூணாவது ஓகே. குழப்பம். மூணாவது மெத்தட் என்னென்றால், இப்ப நாங்க முதல் ரெண்டு மெத்தையும் பார்த்துட்டோம். முதல் ரெண்டையும் ரெண்டையும். பார்த்துட்டோம். சரி, இந்த ரெண்டும் தவிர அடுத்த எல்லா சந்தர்ப்பத்திலும், அடுத்த எப்படி வந்தாலுமே நாங்க செய்ய வேண்டியது ஒரே வேலை. என்ன வேலை? இறுதி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு ஓதணும், அவ்வளவுதான் வேலை. எப்படி? இறுதி எழுத்துக்கு இறுதி இடத்துக்கு சுக்குன். சுக்கூனை சுக்குன் வச்சு வச்சு வரணும். ஓதணும். சரி, இப்ப பாருங்க, இங்க ஹா வந்து இது இப்ப யோசிக்கப்படாது.
தா வந்தா ஹாவா மாத்திட்டோம், இங்க ஹா தானே வந்துச்சுன்னா தாவா மாத்துவோமேன்னு யோசிக்கப்படாது இப்ப. அந்த யூட்டைன் அடிச்சு தலைகீழ் அந்த விதியிட என்ன சொல்ற தலைகீழ் விதிக்கு நான் போகல அது இஸ்லாத்துல இந்த குர்ஆன்ல ஆ, ஒன் வே தான். குரான்ல. அப்ப எப்படி ம். வரணும் இது? அஹ்ல த சிம்மோல் வேலை சின்ன வேலை ஹாக்கு சுக்குன்னு வச்சாச்சு. இதுக்கு வந்தாலும் ஹார்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படித்தானே? எஸ். அந்த இங்க இப்ப இங்க ஹா தானே வந்திக்குது. ஓ, அப்ப இங்க ஒண்ணு செய்ய தேவை சுக்குன்னு வச்சுட்டா சரி. ஓகே. கடைசியில லம்மு மது வந்திக்குது அஹ்ல த லம்ம மத்து வந்துருக்கு. நீட்டி நிப்பாட்டா எந்த வழி போயில அது பிள்ளது. அஹ்லதா. எஸ். சரி இப்ப ரெண்டாவது வருவோம். இப்ப எங்க பிரச்சனை ரெண்டாவது பாருங்க பிரச்சனையை பாருங்க. கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வைக்கணும். ஆல்ரெடி யாக்கும் சுக்கூன் நிக்குது. என்ன செய்யற இப்ப ரெண்டு சுக்கூன் பக்கத்து பக்கத்துல நீ உச்சரிக்கலுமா? தெரியாது. உச்சரிக்க முடியும். ஓ, ரெண்டாவது இப்படி சரி. உச்சரிக்க முடியும். அஃபீல் பி ஆ, ஆ. அஸ்ஹாபில் ம். ஃபீல். இதான் இறுதியாக நிப்பாற்ற மெத்தட். ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل. அப்ப இல் ஒட்டோவா சுக்கூன் வருது இல் அவ்வளவுதான். ம். சரி, மூணாவது பாருங்க. தா தான் வந்திக்கு ஆனா இங்க வந்திக்கிற தா வித்தியாசமான தா. பை ஷட்டிதா. பாட்டேலுமா? அல் பைத். ஆ பைத். பைத் இத்திர சவுண்டுக்கு போகணும். அவ தீ வராது. தீ வராது, தீ விடுங்க. எனக்கு பிரச்சனை இப்படி சில பேர் இப்படி யோசிக்கிற கடைசியில தா வந்துட்டு நாங்க சுக்கூனை வச்சு ஹாவா மாத்துவோம் யோசிக்கிற அது போல. பை பை என்ன போதில்லை அது. தீ வருங்க. இப்ப உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி குர்ஆன்ல எந்த வசனத்திலையும் எந்த இடத்திலையும் பயமில்லாம நிப்பாட்ட தெரியும் உங்களுக்கு. அந்த பவர் இப்ப உங்களுக்கு எப்படி குர்ஆன் ஓத தெரியாது, நாங்க அந்த அமைப்பு போல ஓதி கொண்டு வர வசனம் இதுல ஆ, எந்த இடத்திலையும் இதுல என்ன? ஆ, உங்களுக்கு நிப்பாட்டலாம். இப்படிதான் நிர்பந்த ரீதியா மூச்சு சிக்கலாகுதுன்னு சொன்னா குர்ஆன்ல எந்த இடத்துல நிப்பாட்டுறது ஹராம் என்று சொல்லி இடம் முடியல, அந்த இடத்துல நிப்பாட்டலாம். ஆ, சரியா? இப்படி இருக்குது. சில இடங்கள்ல நீங்க நிப்பாட்டாம ஓதுறது உங்களுக்கு தடை ஹராம் என்று இருக்குது. நல்லா விளங்கிக்குவோம். சில இடங்கள்ல நிப்பாட்டாமலே ஓதுறது கட்டாய நிப்பாட்டியே ஓத வேண்டிய இடங்களும் இருக்குது. நிப்பாட்டாம ஓதுறது பாவம், அப்படி ஓதுறது ஹராம், ஓதுறது ஆகுமானதல்ல என்கிற இடங்கள் இருக்குது. ஆனா எந்த இடத்துலயும் என்ன செய்யலாம்? நிப்பாட்டலாம். உதாரணத்துக்கு நான் அந்த ரெண்டாவது அவசரத்தை எடுக்கிறேன். ஓதி கொண்டு வாரீங்க, இந்த இடத்தோட உங்களுக்கு மூச்சு முட்டுது, நிப்பாட்ட போறீங்க, என்ன செய்யணும்? நிப்பாட்டு காடுங்க பாப்போம். எப்படி நிப்பாட்டுறது? ரப்புக்க நிப்பாட்டுறதா? ரப்பு ரப்புக்கு. ரப்பு என்று நிப்பாட்டுறதா? ரப்புக்க நிப்பாட்டுற எப்படி நிப்பாட்டுற? ரப்புக்க. அது போல எப்படி ஏன் ரப்புக்கன்னு நிப்பாட்டுறது? நான் அன்பு படிச்சிடுமே. அஹ்ல ரப்பு. ஆ, ஆ. மூணுல எது வரும்? மூணு முறையில எந்த முறை வரும்? அஹ், மூன்று முறை படிச்சுக்கிறோம். அந்த மூன்று முறையில எந்த முறையை நாங்க யூஸ் பண்ணி இந்த இடத்துல நிப்பாட்டணும்? இது தேர்டு. வெரி குட். தேர்ட் முறை. இல்ல, இல்ல. அப்ப நாங்க ஸ்காஃபுக்கு என்ன செய்யணும்? காஃபுக்கு சுக்கூனை வைக்கணும். தேர்ட் மெத்தட். சிமோல் விஷயம். இந்த காஃபுக்கு சுக்கூனை வைப்பீங்க, அவ்வளவு விஷயம். எப்படி நிப்பாட்டுறது? ஃபஅல ரப்புக். விளங்கின விஷயம் எப்படின்னு? ஆ. சரி, இப்ப நான் அந்த வசனத்தை சொல்றேன். முதல்ல வசனம் மோதுறீங்க, இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க, மூச்சு கஷ்டமாவது நிப்பாட்டுறீங்க, எப்படி நிப்பாட்டணும்? யஹ்சபு அன்ன மால. வெரி குட். மேல. இப்ப இதை கொஞ்சம் நீங்க புதிய பெரிய பெரிய வசனங்கள் எடுத்து தேடி பார்க்கணும், இடையில எப்படி நிப்பாட்டப்படுது, என்ன விஷயம் ஆகுதுங்கிறது. அடையாளங்களோட பெயர்கள் சரியா மைண்ட்ல ஓடினாதான் இது இது குழம்பாது, அல்லது ஆ, அது பெரிய குழப்பமாயிக்கும்.
சரியா? நான் நினைச்சேன் இந்த 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 தேர்ட் ரீசன் நம்ம இந்த தேர்ட் மெத்தட். இந்த எஸ். தேர்ட் மெத்தட் வந்து ஓ. இந்த தேர்ட் கேளு- மெத்தட்ல இந்த கன்ஃபியூஷன் இருக்கு எனக்கு. கேளுங்க என்ன கன்ஃபியூஸ். அவன் என்ன இந்த லாஸ்ட்ல வந்து சுக்குன் வந்துருக்கு தானே. ஓ. சாரி சுக்குன்ல ஹே வந்திருக்கு. ஆ. ஓகே, அதுக்கு மேல வந்து ஆஹ் லம்மு வந்து. லம்மு மத்து வந்து ஆ. லம்மு மத்து வந்திருக்குது. ஆ. லம்மு மத்து வந்திருக்கு. ஆ. அப்ப மத்த இடத்துல இப்ப இந்த 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 ஆஹ் மத்த இடத்துல இல்லாம அந்த இந்த சிம்பிள் வந்து வேற தானே இருக்குது. ஆ. அப்ப கேளுங்க. நம்ம ஏன் இது எல்லாத்துக்கும் வந்து அந்த குமன் தேர்ட் வந்து அப்ளை பண்றோம் இது. அது எனக்கு இந்த தேர்ட்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே. அதுக்கு அதான் உண்மையில குர்ஆன்ல பெரிய பரப்பை கொண்ட இந்த தேர்ட் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் அதை மெத்தடும் கொஞ்சம் செகண்ட் பார்த்துட்டு மெத்தடும் வந்து. ஒப்பீட்டளவுல எங்களோட கைக்கு அடக்கமானது கொஞ்சம் தான், லிமிடெட் தான். ம். அதனால தான் நான் உங்களுக்கு அந்த ரெண்டு மெத்தட்டையும் ஸ்டார்டிங் கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு பெரிய பகுதிக்கிற இந்த பகுதியை நம்ம கடைசி தந்திக்கிறோம். சரியா? யோசி ஓகே, பாருங்க. இதுல வந்து இல்ல நான் தேர்ட் மெத்தட்ல வந்து இப்ப ஆக்சுவலா வந்து என்ன என்ன லெட்டர்ஸ் வந்து நம்ம அதுல ஸ்டாப் பண்றதுக்குரிய இது இருக்கு இல்ல வந்து எனி டைம், அதாவது வந்து எனி டைம். விரும்பி இருக்கும் மூச்சு. விரும்பின எனி டைம் டைம். மூச்சு எங்க கஷ்டமா இருக்கு. ஆனா விரும்பின ஒரே ஒரு டைம். ஓகே, கண்டிஷன். கஷ்டம். எந்த ஒரு சொல்லுடையும் இடையில போய் நீ படப்படாது. உதாரணம் சில பேர் உதாரணம் எப்படின்னா அலம் தர கை ஃப, அப்படி அது பிழை. சென்டென்ஸ் கம்ப்ளீட்டட், எஸ். சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஒரு ஸ்டாப் ஒரு பண்ணி. வேர்டை கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப தமிழ் நாங்க ப்ரொவைட் ஜஸ்ட் எஸ். பேசுற போதும் நாங்க வளமையா ஜஸ்ட் நாங்க பேசுற நாங்க கூட எங்கட மனிதனுக்குள்ள பேசிக்கொள்ற வார்த்தைகளை கூட ஒரு வார்த்தைய அல்லது ஒரு வேர்டை கம்ப்ளீட் பண்ணி தான் நாங்க நிப்பாட்டுறோம். வேர்டை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கணும். எஸ். மூச்சு கஷ்டம்ங்கிறதுக்காக வேண்டிய ஒரு வேர்டோட உடைச்சு நாங்க நிப்பாட்டுறோமா? இல்ல. இல்ல. இப்ப குர்ஆனுக்கு முன்னால் அல்லாஹ்வோட வார்த்தைக்கு முன்னால ஓதுற நாங்க அந்த ஒரு கொச்சைப்படுத்தப்பட்ட அவமானத்துக்கு உட்படுத்தப்பட்ட வகையில அதை நாங்க செய்யப்படும். அவமதிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நாங்க நிப்பாட்டுனாங்க ஒரு வார்த்தையை சரி கம்ப்ளீட் ரப்புக்க ரப்பு ரப்புக்க ஒரு ஒரு எழுத்து தான். அப்ப அந்த எழுத்தை நாங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் நாங்க ட்ரை பண்ணணும். ஆனா உங்களுக்கு இப்படி சான்ஸ் இப்ப உதாரணத்துக்கு ரப்புக்கு வரைக்கும் நீங்க ஓத வாரீங்க. பட் உங்களுக்கு ஃபாலை வேணா நிப்பாட்டலாம் என்றால் ஃபஅல் நிப்பாட்டி கொள்ளலாம். ரப்புவை பத்தி யோசிக்க தேவையில்லை. ஓகே. அந்த அந்த ஃப்ரீடம் எங்கட கையில இருக்குது. எங்கட மூச்சுக்கு ஏத்த விதத்துல எங்களை நாங்க மாத்திக் கொள்றதுக்கான ஃப்ரீடம் எங்கட கையில தரப்படி அதை யூஸ் பண்ணலாம். இல்ல இல்ல இன்னொரு விஷயம் உண்டு. நீங்க சில பேரை பார்த்தா ஓதுவாங்க எப்படின்னா அந்த மூச்சை இழுக்கிற நேரத்திலேயே மோதுவாங்க. அது போல அலம் தர ம். கைஃப ஃபஅல ரப்புக்க இழுத்து இழுத்து மோதுவாங்க. அதாவது அவங்களோட அந்த ம். ஆர்வ கோளாறு ஓதணுங்கிற அந்த ஆர்வத்துல போறது. அது போல அந்த ஓதல் பிழைன்னு சொல்றோம். ஓகே, இந்த நம்ம இந்த மூன்றாவது தேர்ட் சந்தர்ப்பத்தில் இப்ப நாம இன்கேஸ் அவர் ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னா ம். இந்த ஹேர் நீட்டப்படா அப்படித்தானே ஷார்ட் ஃபார்ம்ல நிப்பாட்டணும். எங்க ஃபர்ஸ்ட் பிளான் அப்படியா? இல்ல தேர்ட் ஒன்ல. ஓ தேர்ட் ஒன்ல எந்த நாம இடம்? தேர்ட் ஒன்ல தேயா இதா தேயின் எக்ஸாம். எக்ஸாம்பிள் எப்படி நீட்ட போறீங்க இழுக்க போறீங்க? அல் பைத். ஆ இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும் அந்த தாக்கு சுக்கூனை வச்சு நீ பாட்டுதான். சரியா? பைத் இழுக்கிறதா இழுக்கப்படாதா பைத் என்று நிப்பாட்டணுமா இதெல்லாம் கொஞ்சம் நாங்க படிக்கணும். இப்ப இன்ஷா அல்லாஹ் உங்களோட இந்த கட்டம் தாண்ட போக உங்களுக்கு அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. சரியா? இப்போதைக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த இதுல கன்ஃபியூஸ் இல்லாம நீங்க உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ரெண்டு மூணு பக்கங்கள் எடுத்து நீங்க கொஞ்சம் தேடணும், தேடி பார்க்கணும் இந்த மூணு மெத்தடுகளையும் அதுல அமையுதா அல்லது இதை தவிர வேற ஏதாவது மெத்தடும் நீக்குதா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆன இல்ல இப்ப வசனங்கள். ஓகே, இவன் அந்த செகண்ட்ல ஸ்டாப் பண்றேன்னு சொன்னா இன்கேஸ் இப்ப செகண்ட்ல ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னா இப்ப அலம் தர கைஃப ஃபஹல். எஸ். முடிச்சு. அப்படித்தானே. ஓ. அதாவது அதுல ப்ரொனவுன்ஸ், அதாவது அதுல அதை நீட்டப்பட வருது அந்த இடத்துக்கு. அதான் அதுல. எஸ். எஸ். நீங்க சுக்குனு வைக்கணும். அது சுக்குனு வைக்கணும் விளங்கோட நாலேஜ் விளங்கும் நீட்டிடம் கொண்டிக்குதா இடம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல நாங்க ம். சுக்குனு வச்சோம் என்றால் இந்த மத்திர யா இழுத்து கொண்டிக்குது. ம். அப்ப கணக்க சம்திங் ஈக்குது இழுக்கிறதுக்கு ஃபீன் இழுக்கிறதுக்கு எல்லாம் இழுக்கிறதுக்கு இல்ல. சரி. ம். ஓகே. ஹாய் ஓகே அப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு தேடிட்டு வாங்க. 7 மணி போன ஓகே. கிளாஸ் ரெக்கார்டிங் கொஞ்சம் பாருங்க.
ஓ அடுத்த சாப்டர் நீங்க கேட்ட அந்த முக்கியமான நோட்ஸ் நான் போவோம் இன்ஷா அல்லாஹ். நீட்டுதல் தொடர்பான சரி சரி விஷயங்களை பார்க்குறேன். ஓகே ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும்.